ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மும்பேஷா. நான் உங்கள் மீனா முத்துக்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். 100% மக்கள் தான் இந்த பிரச்சனையே இல்லாமல் இருப்பாங்க. அது என்னென்னா கடன் பிரச்சனை தாங்க. இந்த கடனை எப்படி ஒழிச்சு கட்டிட்டு பண வரவை உண்டாக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடன் தான் இருக்கும். அதை அடைக்க முடியாத பட்சத்தில் இன்னொரு கடனை வாங்கி அந்த ஏற்கனவே இருக்கிற கடனை அடைப்பாங்க. இப்படியே மாற்றி மாற்றி கடனை வாங்கிட்டு லாஸ்ட்டாக எந்த சைடுமே ஃபுல்லாக கடன் அடையாமல் இருக்கும். எப்படின்னா அதான் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பணத்துக்கும் வட்டி போட்டுருவாங்க. இப்போல்லாம் கடனை கட்டுறதை விட வட்டி கட்டுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கடனை ஃபஸ்ட்டு ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு வீட்டில் எப்பயுமே ₹1 கூட இல்லைன்னு தொடச்சி வச்ச மாதிரி இருக்கவே கூடாது. செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வண்டியில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சுத்தமாக வண்டியில் பெட்ரோல் இல்லை அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்கவே கூடாது. அதுவும் நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். தேர்ட் என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு 50,000 கடனில் இருக்கீங்கன்னா கூட ஒரு 20,000 கடனை வாங்கி 70,000 கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கடனை. நீங்கள் ஒரு சீட்டோ இல்லை உங்களுக்கு ஒரு 2 அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 5,000 இல்லைன்னா ஒரு 10,000 இப்படின்னு பிரித்து வேறு வேறு இடத்துல டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கிற பணம் காலியானா கூட இன்னும் நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கும்போது நம்மக்கிட்ட இன்னும் மேலும் மேலும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே எதையுமே பாசிட்டிவ் மைண்டோடு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. தேங்க்யூ.